நேசிக்கிற நல்ல தகப்பனே, தம்மை நன்றியோடு துதிக்கிற, தம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த நாளுக்காக நன்றிப்பா. அருமையான ஆண்டவரே, எங்களோடு நீங்கள் பேசுங்க ஐயா. ஐயா, உடைய கருத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளதுப்பா. எங்களோடு பேசுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தாமே இரக்கம் காட்டுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய வல்லமையில கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உங்களோடு பேசும்படியாக நான் தெரிந்து கொண்ட காரியம் என்ன தலைப்பு அப்படின்னா, இரண்டாம் தொடுதல். இரண்டாவது தொடுதல் ஒரு மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு விசை தொடுதலும் இருக்கின்றது, இரண்டாவது விசை தொடுதலும் இருக்கின்றது. இதுக்கு இப்போது ஆதாரமாக மார்க்கு 8வது அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம இப்போ வாசிக்க கேட்போம். மார்க்கு 8வது அதிகாரம் 23வது வசனம். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் ஊழ்மிது அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவர் ஒரு குருடனை அவரிடத்தில் அழைத்து கொண்டு வருகின்றார்கள். அப்படி வரும்பொழுது தேவன் இயேசு அந்த குருடனை ஒரு கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போகிறார். கிராமத்துக்குள்ளே என்ன இருக்கும், நல்ல மரங்கள் இருக்கும், குரோட்டன்ஸு அப்படிலாம் இருக்கும். நான் வீட்டு முத்தத்துலலாம் நல்ல ஒரு மரம் செடி கொடிகளை வச்சுருப்பாங்க. ஆனால் இயேசு கிராமத்துக்கு வெளியே கொண்டு போகிறார். அங்கே மரங்கள் இருக்கின்றன. இந்த மரங்கள் நல்ல ஒரு மரங்கள் கிடையாது, அது ஒரு காட்டு மரங்கள் போல இருக்கும். ஊருக்கு வெளியே நல்ல மரங்களே, குரோட்டன்ஸு, நல்ல அழகான ரோஜா பூக்கள் செடி வைக்க மாட்டார்கள். அது தன் இஷ்டத்துக்கு வளர்ந்ததான மரங்கள் இருக்கின்ற அந்த இடத்துக்கு இயேசு அந்த குருடனை அழைத்து கொண்டு போகின்றார். அங்கே போய் அவர் என்ன செய்தார் அப்படின்னா, அந்த குருடனை பார்த்து என்ன செய்தார்? மார்க்கு 8வது அதிகாரம் 23வது வசனம். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த குருடனுடைய கையை பிடித்து வெளியே கொண்டு போய் அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் என்ன செய்கிறாரு? கண்களில் உமிழ்ந்து, கண்ணில் என்ன செய்கிறார்? ஆண்டவர் துப்புறார். கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் தன் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அருமையானவர்களே, தேவனுடைய ஒரு தொடுதல் இதை நம்ம பார்க்கின்றோம். நான் உங்களுக்கு தலைப்பு செய்தியாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இரண்டாம் தொடுதல் தேவை என்பதை. இந்த முதல் நேரம் கர்த்தர் தொட்டார். இந்த முதல் நேரம் தொட்டதுனால அவன் என்ன, அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்க கேளுங்க. மார்க் 8வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்ப்போம். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். அப்போ அவன் ஏறிட்டு பார்க்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், எதையாயிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்று சொல்கின்றான். இப்போ நான் ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் அறிவிக்க இருக்கின்றேன். ஒரு நாட்டிலே ஒரு அருமையான போதகர், அவர் ஒரு பெரிய சபையை நடத்தி கொண்டு இருக்கின்றார். ஒரு நாள் அவர் சொல்கிறார், எனக்கு இஸ்ரவேல் தேசத்தில் நான் ஊழியம் செய்ய வேண்டி இருக்கிறது, எனக்கு ஒரு பெரிய அழைப்பு இருக்கிறது, அந்த அழைப்புக்காக நான் செல்ல வேண்டும் என்று அவர் சபையிலே சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அங்கே ஒருவர் எழுந்து கையை தூக்கி சொல்கிறார், நீ போகக்கூடாது, நீங்கள் இலவசமாக நீங்கள் போக போகிறீங்க, சபையினுடைய பணத்தில் நீங்கள் போக போகிறீங்க, அதனால் நீங்கள் போகக்கூடாது என்று சொல்கின்றார். உடனே இவர் சொல்கிறாரு, இல்லை பரவாயில்ல, நான் சபையின் பணத்தில் போகலை, என்னுடைய சொந்த பணத்தில் நான் போகிறேன் என்று சொல்லி நான் உறுதி அளிக்கிறேன். அதுவும் எனக்கு விடுமுறை காலம் உண்டு, இல்லை அந்த விடுமுறை காலத்தில் நான் போகின்றேன் என்று சொல்லி அவர் அந்த இஸ்ரவேலுக்கு பயணம் சென்று விட்டார். அங்கே அவர் அதிகமான ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இவருடைய சபையிலே இவர் போகக்கூடாது, நீ இலவசமாக பயணம் செய்ய போகின்றாய், நீ அங்கே போகக்கூடாது என்று சொன்ன அந்த மனிதனுடைய வார்த்தைகள் இவருடைய மனதை அதிகமாக பாதித்து விட்டதாம். அது ஒரு பெரிய சுமை போல அவருக்கு தோன்றினதாம். இருதயத்திலே மனம் கனத்து விட்டது. நான் இவனுக்கு என்ன செய்தேன், ஏன் என்னை இப்படி நான் போகக்கூடாது என்று சொல்கிறான் என்பது அவருடைய மனதை அதிகமாக கணக்கும்படியாக செய்தது. இவர் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். அப்படி அழுது கொண்டு
அவர் இருக்கும்போது அந்த இடத்தை அவர் நம்ம எங்கே இருக்கோம், எங்கே இருந்து நம்ம அழுது ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கும்போது அது ஏசப்பா கெத்செமனே தோட்டத்தில் அந்த பூங்காவனத்தில் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அழுது ஜெபம் பண்ணின அந்த பாறையிட்டே இந்த அருமையான பாஸ்டர், இந்த போதகர் அங்கே இருந்து தான் இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுத்திருக்கின்றார். அப்படி அவர் ஏறெடுக்கும் போது அவருக்கு தோன்றின காரியத்தை நான் உங்களுக்கு மெயினாக ஒரு நல்ல ஒரு ரீசனாக நான் உங்களுக்கு வைக்கின்றேன். அவர் அந்த இடத்துல இயேசு கரங்களை ஊண்டினவராய் அந்த பாறையின் மேல் தன்னுடைய கரங்களை வைத்து அவர் கண்ணீரோடு அழுது இந்த உலகத்தின் பாவத்தையே தேவன் இயேசுவின் மேல் சுமத்தின அந்த எண்ணம் அவருக்கு வந்தது. ஒரு தனிப்பட்ட மனிதனின் கடுமையான ஒரு வார்த்தையினால் ஒரு மனம் மிகவும் கஷ்டப்பட்டது. இப்பொழுது அவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை நோக்கி பார்க்கின்றார். இயேசு எவ்வளவாக இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்தார். நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, உலக மக்கள், அதாவது ஒரு கிராமம் அல்ல, ஒரு நகரம் அல்ல, ஒரு மாவட்டம் அல்ல, ஒரு மாநிலம் அல்ல, ஒரு நாடு மட்டுமல்ல, வல்லரசுகள் மட்டுமல்ல, ஆயிரம் தீவுகள் மட்டுமல்ல, முழு உலகத்தின் மக்கள் செய்த பாவத்தை இயேசு மேல் தேவன் சுமத்தின தண்டனை, ஆக்கினை, தீர்ப்பு, ஆதாம் முதல் இயேசுவினுடைய ராஜ்யம் இப்பூமியில் முடியும் வரை பாவங்களின் பாரம் சுமந்ததால் இயேசுவின் இரத்தம் வியர்வையாக பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தன. உலக மக்களின் முழு பாவங்கள், முழு சாபங்கள், அது நிமித்தமாக இருக்கிற தண்டனைகள், அந்த தீர்ப்புகள் எல்லாவற்றையும் ஆதாமில் இருந்து கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரும் வரைக்கும் செய்த அனைத்து மக்களுடைய பாவங்களின் சுமைகளை இயேசு சுமந்த போது அவர் இருதயம் கனத்தது. அவர் அந்த பாவத்தினுடைய தண்டனையின் அவர் மேல் சுமத்தப்பட்டதுனால அவருடைய கதறுதலின் ஜெபமானது உலக மக்களின் பாவத்தை சுமந்ததுனால அவருடைய வியர்வை எல்லாம் இரத்தத்தின் துளிகளாய் தரையிலே விழுந்தது என்பதை இந்த போதகர் அந்த நேரத்தில் அவர் அதை நினைக்கின்றார். அப்படியே நினைக்கும் போது அவருக்கு என்ன வருது அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள இவ்வளவு பாவத்தையே சுமந்து தீர்த்து வெற்றி சிறக்க இயேசுவால முடியுமானால் எனக்கு முன்பாக இருக்கின்ற இந்த ஒரே ஒரு மனிதனின் இந்த பாவ சுமையை நான் ஏன் தாங்கக்கூடாது? நான் தாங்கிக் கொள்கின்றேன், நான் அவரை மன்னிக்கின்றேன் என்று அவர் உறுதியளித்தார். நான் உங்களுக்கு செய்தியில் சொல்கிற இரண்டாவது தொடுதல் வேண்டும் என்று. இவர் மீண்டுமாக தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வந்து விட்டார். தன்னுடைய சபையிலே மீண்டுமாக இவர் போதகராக பணியாற்றும் போது இன்னும் ஒருவர் இவருக்கு விரோதமாக செயல்பட்ட அதே மனிதன் இன்னொருவருக்கு விரோதமாக செயல்படுகின்றான். அப்படி செயல்படும் போது இவரால் அதை தாங்க முடியவில்லை. உடனே இவர் தன்னுடைய மன அழுத்தத்தில் என்ன நினைக்கார் அப்படின்னா, நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிடப் போகிறேன் என்று அவருக்குள்ளே ஒரு தீர்மானம். அடுத்த ஓய்வு நாள் சண்டே சர்வீஸ் வரும் பொழுது அவர் தன்னுடைய ராஜினாமாவை அங்கே அறிக்கை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டவராக அந்த ஆராதனையிலே அவர் கலந்து கொள்வதற்காக இருக்கும்போது அவருக்கு சுகவீனமாக ஆகிவிட்டது. அவருக்கு அதிகமான காய்ச்சல் வந்துவிட்டது. காய்ச்சல் எத்தனை அப்படின்னா 103.5 டிகிரி காய்ச்சல். எழும்ப முடியல, பேச முடியல, நடக்க முடியல, தொண்டையால் எதுவுமே செய்ய முடியல. அந்த விதமான ஒரு சிச்சுவேஷன், பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே அவர் அங்கே காணப்பட்டார். அப்படியே படுத்து கொண்டே அவர் வேதத்தை வாசிக்கிறார். அப்படியே அவர் வேதத்தை வாசிக்கும்போது இந்த மார்க்கு 8வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மார்க்கு 8வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனரை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஒரு குருடனை கொண்டு வந்தார்கள், அவரை தொடும்படி வேண்டிக் கொண்டார்கள். 23 அவர் குருடனுடைய
கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவர் முதலாவது தொடுதல், அந்த கண்களிலே அவர் எச்சை துப்புகிறார். துப்பிட்டு தன்னுடைய கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். இதுதான் முதல் தொடுதல். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 8வது அதிகாரம் 24வது வசனம். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். இப்போ நீங்க பாத்தீங்களா, ஆண்டவரை தொட்டுட்டாரு. ஆனா அவன் நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல பார்க்கின்றான். மரங்கள் என்ன செய்யாது, அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகாது. அது ஒரே இடத்துல நிற்கும். நம்ம பாதையில் போகும்போது இந்த மரங்கள் அதில் நிற்கின்றது. இப்போ இந்த போதகருக்கு இவரை எதிர்த்து பேசி இந்த ஊழியத்தை செய்ய முடியாதபடி பலவித வார்த்தைகளினால் கடினப்படுத்துகின்ற அந்த மனிதன் இவருக்கு ஒரு மரத்தை போல இருக்கின்றான். இவன் நடக்கிற மனிதன். ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் தேவன் எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை தடுப்பதற்காக மரத்தை போல இவன் அங்கே நிற்கின்றான் என்று இந்த போதகர் கூறுகிறார். எனக்கு இவன் மரத்தை போல இருக்கின்றான். இந்த மரங்கள் நான் போகும்போது வரும்போது என்னை கீறுகிறது, அது என்னை கிழிக்கின்றது, அது என் மேலே படுகின்றது. அதனால் என்னுடைய பாதையிலே நான் ஒரே மனமாக செல்ல முடியவில்லை. தேவன் எனக்கு கொடுத்த அழைப்பிலே நான் உறுதியாக என்னால் போக முடியவில்லை. அதனால் நான் கஷ்டப்படுகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவருக்கு இரண்டாவது தொடுதல். அடுத்து நம்ம வாசிக்க போகிற வசனம் என்ன அப்படின்னா 25வது வசனம். மார்க் 8வது அதிகாரம் 25வது வசனம். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் மறுபடியும், இன்னும் நேரம் அந்த வசனத்தை மட்டும் 25. பின்பு அவர் மறுபடியும் முதலாவது இயேசு தொட்டபோது அவன் நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல பார்த்தான். மரங்கள் தடுத்தது. அதனால இயேசு மீண்டுமாக அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்து அவன் சொஸ்தமடைந்தான். அதில் 25வது வசனத்தில் பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து மீண்டுமாக இரண்டாம் விசை ஒரு தொடுதல் அங்கே நடக்கின்றது. இரண்டாம் விஷயத்தினுடைய கைகளை அந்த குருடனின் கண்களின் மேல் வைக்கின்றார். அப்பன் அவன் சொஸ்தமடைந்து எப்படியா யாவரையும் தெளிவாய் கண்டான். இப்பொழுது அவன் தெளிவாய் பார்க்கின்றான். இதுக்கு முன்னால மரங்களை பார்த்தா இப்போ தெளிவாய் பார்க்கின்றான். உடனே இவர் சொல்றாரு, இந்த வசனத்தை அவர் அந்த 103.5ல அந்த பலவீனத்தின் மத்தியிலே சுவிசேஷத்தை வாசிக்கும் போது எனக்கு இன்னொரு விஷயம் நீர் தொட வேண்டும். நான் மீண்டுமாக இந்த மனிதனால் மனம் அழுத்தப்படுகின்றேன். இவன் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு மரமாக நிற்கின்றான். நீர் என்னை இன்னொரு விஷயம் தொட வேண்டும். மறுபடியும் அதை தான் அந்த 25வது வசனத்துல அந்த முதல் லைன் மட்டும் வாசிங்க. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து மறுபடியும் முதலையும் தொட்டார் ஆண்டவர். இவரால் மன்னிக்க முடிஞ்சது. மீண்டுமாக அதே சம்பவம் ஏற்படும் பொழுது இவரால் மன்னிக்க முடியவில்லை. அதனால தன்னுடைய போதகத்தின் பணியையே அவர் ராஜினாமா செய்கிற நிலைக்கு வந்துவிட்டார். அப்போ இவர் இந்த வசனத்தை அவர் வாசிக்கிறார். இந்த படுக்கையில் வாசிக்கும்போது இன்னும் ஒரு விசை கர்த்தர் என்னை தொட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அப்படியாக தேவன் அவனை தொட்டார். என்னுடைய வாழ்க்கையில் நான் வீழ்ச்சி அடையக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பாதையில் நான் போய்கொண்டு இருக்கின்றேன். எனக்கு முன்பாக மரம் இருக்கக்கூடாது. எனக்கு இரண்டாம் விசையும் ஒரு தொடுதல் எனக்கு தேவையாக இருக்கின்றது என்பதை அவர் உணர்ந்தார். ஆண்டவர் அவரை தொட்டபோது அவர் சுகமாகிவிட்டார். இப்பொழுது அவருக்கு சமாதானம் உண்டாயிற்று என்று அவர் மெதுவாய் கண்ணீர் வடித்தேன் என்று எழுதியிருக்கிறார். அவர் கண்ணீர் வடித்தார். எனக்கு இரண்டாம் விசை தொடுதல். இந்த நாளில் ஒருவேளை ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு நம்மையும் ஆண்டவர் மீண்டுமாக தொட வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்மளால் யாரையும் மன்னிக்க முடியாத அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோம்.
ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய நான் விரும்புகிறேன். உம்முடைய சித்தம் தான் எனக்கு முதலாவது காரியமாக இப்படி வாழ்க்கையில் இருக்கின்றது. நான் அதற்கு என்னை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கின்றேன். நான் மீண்டும் இதைவிட உமக்காக இந்த சபையிலே நல்ல ஒரு போதகனாக நான் இருப்பேன் என்று அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் கேட்கின்றார். அருமையானவர்களே, தேவன் அன்றைக்கு அவரை மீண்டுமாக தொட்டார். மீண்டுமாக தொட்டு அந்த மனிதனை மன்னித்து தன்னுடைய ஊழியத்தை மிகவும் வல்லமையாக செய்வதற்கு ஏற்ற ஒரு கிருபையை கொடுத்ததாக நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன, நம்ம ஒரே மனிதனால், ஒரே குடும்பத்தார், நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலோ இல்லை எந்த இடத்துலையோ, நீங்கள் படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் பள்ளிக்கூடங்களிலோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலோ, நீங்கள் வாழ்கின்ற இடங்களிலோ, நம்முடைய சபைகளிலோ, போய்கொண்டு இருக்கிற உங்களுடைய சபைகளிலோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயோ யாரோ ஒருவர் நம்மை அடிக்கடி நம்மளை கடினப்படுத்தினாலும் தேவன் நம்மை 2 விஷயத்தோட நம்ம வாஞ்சியாக இருக்கின்றோம். தொடுவதற்கு நம்ம ஆசைப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை தொட்டு அவர் நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு சக்தி வாய்ந்தவராக இருக்கின்றார். இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையுமே பெரிய காரியம் கிடையாது. ஆண்டவருக்கு அது லேசான காரியமாக இருப்பதுனால நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே வருகின்ற அனைத்து காரியங்களையும் அவருடைய சமூகத்திலே நம்ம வைத்து பழக வேண்டும். மீண்டுமாக நாம் தேவனிடத்திலேயே செல்ல வேண்டும். நீங்கள் எனக்கு உதவி செய்து என்னை வழி நடத்துங்க, நான் உம்முடைய சித்தத்தையே இந்த பூமியில் நிறைவேற்ற வேண்டும். என்ன காரியமாக இருந்தாலும், அது வியாதியாக இருக்கட்டும், அது பலவீனமாக இருக்கட்டும், சுற்றுப்புறத்தில் உள்ள சூழ்நிலைகளாக இருக்கட்டும், என் வாழ்க்கையில் என் தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை மாற்ற எவராலும் முடியாது, யாராலும் முடியாது என்ற தீர்மானத்திலே இருக்க வேண்டும். அதனால் கர்த்தருடைய தொடுதல் நமக்கு தேவை என்று நான் சொல்லுகின்றேன். கர்த்தரமை தொடும்போது தான் அவன் தெளிவாய் கண்டான், அவன் சொஸ்தமடைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ முதல் விசையில் அவன் சொஸ்தமடையலை. மீண்டுமாக அந்த மார்க் 8வது அதிகாரம் 25வது வசனத்தின் அந்த முதல் பகுதியை நம்ம வாசிப்போம். பின்பு அவர் மறுபடியும் கண்களின் மேல் கைகளை வைத்து, அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். அவன் சொஸ்தமடைந்து விட்டான். முதல் விசையில் அவன் பூரணமாக சுகமாகவில்லை. 2வது நிலையிலே தான் அவன் சொஸ்தமடைகிறான், முழுவதும் சுகமடைகிறான், யாவரையும் தெளிவாக கண்டான். இப்போ அவன் நடக்கிற மனிதர்களை நடக்கிற மனிதர்களாக பார்க்கின்றான். அப்போ நடக்கிற மனிதர்கள் நமக்கு தடையாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் நடந்து கொண்டே இருப்பார்கள். நடந்து கொண்டே இருக்கிறதுனால டிராவல் போய்கிட்டே தானே இருக்கும். ஆனால் ஒரு மரம் அப்படி அல்ல. அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரம் போன்றதான பிரச்சனைகள் அது நம்மை தடுக்கின்றன. நம்ம கடந்து செல்ல முடியாதபடிக்கு அது குறுக்கே விழுந்து கிடக்கின்றது. ஆனால் நடக்கிற மனிதர்கள் நடந்து கொண்டே இருக்கிறதுனால என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சரியாக நடப்பதற்கு எனக்கு பாதை தெளிவாய் இருக்கும். தெளிவான பாதையை நான் காண்கின்றேன். இன்னைக்கு அருமையானவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய தொடுதல் இவ்விதமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பிதான் இந்த அருமையான வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கின்றார். உங்களால் முடியவில்லை என்கும்போது 2வது தொடுதல் உங்களுக்கு தேவை. அதற்கு நாம் அவர்கிட்டே நிற்க வேண்டும், அவரோடு கூட இருக்க வேண்டும். அவர் அந்த பாதி சுகமான உடனே எனக்கு லேசாக கண்ணுக்கு தெரியுது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலை, போகலை. ஆண்டவரும் அவனை விடவே இல்லை. நீ மரங்களைப் போல பார்க்கின்றாயா, சரி நீ போகலாம் அப்படின்னு சொல்லலை. நம்முடைய ஆண்டவர் பரிபூரணமான சுகத்தை கட்டளையிடுகிறவர், பூரணமான விடுதலையை கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். எல்லாவற்றையும் தெளிவாய் நம்ம பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார். கொஞ்சம் விடுதலை இல்லை, எல்லாவற்றிலும் நிரந்தரமான தீர்வு நமக்கு உண்டு. நிரந்தரமான தீர்வை அவர் நமக்கு தருவார். அது கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், இல்லை எந்த பலவீனமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா, எதிர்காலமா, எல்லாவற்றுக்கும் இயேசு தெளிவாய் நமக்கு சுகத்தை தர, விடுதலையை தர இயேசுவானவர் சக்தி மிகுந்தவராக இருக்கின்றார். அவர் சக்தி உள்ளவராக இருக்கின்றார். அருமையானவர்களே, என்னுடைய அழைப்பு, இந்த ஊழியத்தினுடைய அழைப்பை நான் இயேசுவானவர் எவ்வளவு சக்தி உள்ளவர் என்பதை சொல்வதற்கே நான் இருக்கின்றேன்.
என்னுடைய ஆரம்பத்தில், என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நான் கிறிஸ்து என்னை கண்டு கொண்டார், அவருடைய பாவங்களை மன்னித்து என்னை ரட்சித்தார். அப்பொழுது அவருடைய சக்தியை நான் அறிந்தேன், அவருடைய வல்லமையை நான் அறிந்தேன். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கும்படிக்கு இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கின்றேன். அவரால் செய்யக்கூடாதது எதுவுமே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் அப்படிப்பட்டதான சிச்சுவேஷனில் காணப்படுகிறீர்களா? இது ஆண்டவரால் முடியுமா என்று ஒரு கேள்விக்குறியோடு இருக்கின்றீர்களா? இல்லை முறுமுறுக்கிறவர்களாக இருக்கின்றீர்களா? இது எப்படி ஆக போய்தோ என்று இருக்கின்றீர்களா? இல்லை அருமையானவர்களே, இயேசு உங்களை 2ஆம் விசை தொட வேண்டும். 2வது தொடுதல் உங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. முதல் படியாக நீங்கள் விசுவாசிக்கின்றீர்கள். 2வது படியாக உங்களுடைய விசுவாசமானது அதிகரிக்கும் பொழுது நீங்கள் சுகம் அடைகின்றீர்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. எல்லா பிரச்சனைகளும் வாழ்க்கையில் வரலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் விடுதலை உண்டு என்பதை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். அவரால் முடியும் என்பதனால இந்த கிறிஸ்தவம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு இவருக்கு எவ்வளவோ ஊழியர்கள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஏன் நீங்கள் சோர்ந்து போக வேண்டும்? நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்கு அதிசயங்களை செய்ய ஆண்டவர் உங்கள் அருகே தான் இருக்கின்றார். அவர் உங்களுக்கு மிகவும் பக்கத்திலே தான் இருக்கின்றார். அவரிடத்தில் நம்ம சேர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை எப்படி இந்த குருடன் அவர் பக்கத்தில் நிற்கின்றான், அவன் தெளிவாய் பேசுகிறான், தெளிவாய் சொல்லுகின்றான். நான் நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல பார்க்கின்றேன் என்று தெளிவாய் சொன்னான். ஆண்டவர் அப்படி அதை கேட்டார். அவனை சத்தம் போடலையே, நீ ஒழுங்காக இரு, என்ன நான் சொல்கிற மாதிரி இரு, இங்கே பாரு, இப்படி அப்படிலாம் சொல்லலை. அன்புள்ளவராக, அரவணைக்கக்கூடியவராக, அவனுக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதிலே இயேசுவானவர் அன்புள்ளவராகவும் சக்தி உள்ளவராகவும் காணப்பட்டார். அரைகுறை விடுதலை அல்ல நம்முடைய வாழ்க்கையில், முழுமையான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் மிக குறைவாக இருக்கின்றது. அவர் தொடும்படிக்கு நாம் அவருடைய கிட்டத்திலே நம்ம இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். தூரமாய் விலகி விலகி போய்கொண்டு இருக்காதீர்கள். சிலர் அப்படிதான் இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேட்டாக்கில் ஒரு வாழ்க்கையில் நீங்கள் போய்கொண்டு இருந்தால் நீங்கள் முழுமையான விடுதலையை அடைய முடியாது. கிறிஸ்துவோடு நெருங்கின ஐக்கியத்தில் நீங்கள் இருந்தால்தான் இந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற மரங்கள் நடக்கும், உங்களுக்கு முன்பாக இருக்கிற மரங்கள் நடக்கும். நாமும் அவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு, ஆண்டவரே நீர் உம்முடைய சித்தம் போல் என்னை நீங்கள் வழி நடத்த வேண்டும். நான் என்னை உமக்கு அடிமையாக நான் தருகின்றேன். என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நீர் எனக்கு எல்லாவற்றிலும் நீர் எனக்கு ஒரு போதுமானவராக இருக்க நீர் சக்தி வாய்ந்தவர் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன் என்று அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். இப்பொழுது அவருடைய பாதத்திலே நம்ம தருவோம். யாரையும் நம்மளால் மன்னிக்க முடியலையா? மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படுகின்றோமா? ஆண்டவர் நம்மை தொடும்படிக்கு 2ஆம் தொடுதல் நமக்கு தேவை என்பதை அறிந்தவராக நமக்கு அவர் மிக பக்கத்திலே நிற்கின்றார். அவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி இப்பொழுது அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உடைய கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய இருதயம் விசாலத்திலே இருக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன். அவனுடைய பிறவி குருடனுடைய கண்கள் யாவரையும் தெளிவாய் பார்க்கும்படி செய்த தேவன் இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தெளிவான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கின்றார். இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதனால இப்பொழுது நம்ம அவருடைய சமூகத்துக்கு வருவோம். அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். எப்படி அந்த போதகர் 2ஆம் விசை தொடுதலை விரும்பினார், என்னால் மன்னிக்க முடியவில்லை என்று அவர் கண்ணீர் வடித்தார். உலகத்தின் பாவத்தையே சுமந்த இயேசு என்னுடைய இந்த ஒரு மனிதன் பாவத்தை மன்னித்து நான் சந்தோஷமாய் என் ஊழியத்தை செய்ய இயேசு போதுமானவர் என்பதை அவர் உணர்ந்தார். நீங்கள் வாழ்கின்ற உங்கள் இடங்களிலே உங்களால் மன்னித்து நீங்கள் தெளிவாய் வாழ, சந்தோஷமாய் வாழ, மன்னித்து வாழ, ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ தேவன் நம்மை அழைக்கின்றார். அவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபம் செய்வோம். எங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கரத்திலே நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோமே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோப்பா. இந்த நல்ல ஒரு வேளையில் நம்முடைய பாதத்தில் நீர் எங்களை இன்னுமாய் தொட வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் எங்களை தொட வேண்டும். நாங்கள் யாவரையும் தெளிவாய் பார்க்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எங்கள் இருதயம் தெளிவாய் இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் கரடு முரடான
எங்களை கீறிக்கொள்கின்றதான அனுபவங்கள் நிரந்தரமாய் இருக்கக்கூடாது. எங்களை தொட்டு எங்களை கீறி எங்களை வேதனைப்படுத்தக்கூடிய எந்த மரங்களும் எங்கள் வாழ்க்கையில் வேண்டாம். அது நிலையான இடத்தில் நின்று நாங்கள் போகும்போது நாங்கள் வரும்போதும் அது எங்களை குத்தி கிழித்து கொண்டு இருக்குமே. அதனால் என் தகப்பனே, எங்கள் வாழ்க்கை பயணம் மிக தெளிவாக இடைஞ்சல் இல்லாத ஒரு பயணமாக, எங்களுடைய காரியங்களை சக்சஸாக, வெற்றியாக, விடுதலையாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தரை மட்டும் எங்களை தாழ்த்தி மன்றாடி ஜெபிக்கிறோம். உங்களுடைய குடும்பங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. குழந்தை பாக்கியங்கள், திருமண காரியங்கள், பிள்ளைகள் ரிசல்ட்டு, ஆண்டவரே இன்னும் மேலான டாக்டர் படிப்பு, என்னென்ன காரியங்கள், வியாபாரங்கள், பண கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு குடும்பத்திலே சமாதானம் தந்து ஆண்டவரே எங்களை உம்முடைய சித்தம் போல் வழி நடத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுகிற அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த கிராஸ் டிவி ஊழியத்தையும் இங்கே வேலை செய்கின்ற கண்மணி மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.